மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. வேலூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சோளிங்கரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்கள், தையல் இயந்திரங்கள், மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள், சலவை பெட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கு சீருடைகள், வேட்டி சேலைகள் என 5067 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் திரு பி பழனியப்பன், டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். புதுக்கோட்டை அருகில் உள்ள திருவேங்கை வாசல் தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர்கள் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன், டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சிந்துலுப்பை மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ ஜெயராமன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை சுகுணாபுரம் சக்தி மாரியம்மன் கோவிலில் அஸ்வாரூடா தேவி மகா யாக வேள்வி 2வது நாளாக நேற்றும் தொடர்ந்து நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி ஊட்டியிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுகவினர் 221 பேர் ஒரு வாரமாக 221 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று பழனி மலைக்கோவிலில் அலகு குத்தி வழிபாடு மேற்கொண்டனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டியும் மக்களின் முதல்வர் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.